இந்த குணம் என்ன அப்படின்னா, இவன் வந்து கூளை வைத்திருக்கிறான். அப்போ இந்த ஏசா வந்து அவனோட விலை பேசுறது வந்து சம்பந்தமே இல்லாத விலை பேசுறான். அப்படின்னா ஏசாவுடைய கையிலே இருக்கிற பொருள் வந்து விலையேற பெற்றது, சேஷ்ட புத்திர பாகம். அது வந்து பணம் கொடுத்தா கூட கிடைக்காதுன்னு வச்சுங்களேன், அப்படி ஒண்ணு. ஆனா இவங்கிட்ட இருக்கிறது, யாக்கோப்ட இருக்கிறது அவ்வளவுதான். ஒரே ஒரு நேரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒன் டேல சரியா போயிடும், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூவே கிடையாது, அந்த மாதிரி ஒண்ணு. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், நீ வந்து எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு இதை கொடுத்துருவியான்னு கேட்ட உடனே தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கிட்ட இருந்ததை அப்படியே தாரை வார்த்துட்டான் பாருங்க. ஃபியூச்சரை குறித்து ஒண்ணுமே யோசிக்காம முடிவெடுத்தவன் தான் யார் அப்படின்னா ஏசா. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நேரத்துல இன்னைக்கு வருத்தப்படுறாங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. தனக்கு பலன் இல்லாத போது, தனக்கு எல்லாம் தோல்வியான போது, ஐயோ நான் அன்னைக்குள்ள காலங்களை வீண் பண்ணிட்டேனே, வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி தெரியாதனமா நான் இப்படி முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டேனே, நான் வந்து கொஞ்சம் எதிர்காலத்தை குறித்து யோசிக்க கூடாதா, நாளைய குறித்து யோசிக்கிறதா? நிறைய பேர் வந்து இதுக்கு ஒரு வசனம் சொல்லிடுவாங்க. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவ்வளவுதான், நாளைக்குள்ளதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. நான் சொல்றேன், நாளைக்கு சட்டியில் அரிசி இருந்தா தானே கஞ்சி காய்க்க முடியும். ஹலோ, கேட்கல? நாளைக்கு உங்க சட்டியில அரிசி இருந்தாதான் கஞ்சியே காய்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, பயங்கரமான ஊதாரித்தனம். நான் சொல்றேன், இது ஆவி மாதிரி, ஒரு ஆவி மாதிரி. அந்த பணத்தை கையில வச்சுக்கவே முடியாது அவங்களால, அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால கையில வச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஏசா மாதிரி ஒரு கேரக்டர் தான். யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுவும் விலையேற பெற்றதை விலை குறைந்ததற்கு கூட கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அப்போ அவங்களுக்கு கிடைச்சா போதும், திருப்தியானா போதும். இந்த கேரக்டர் உங்களுக்கு இருந்து இன்னைக்கு ஒருவேளை நீங்க வருத்தப்படலாம். இன்னைக்கு உங்களுக்கு உதவின்னு வரும்போது யாரும் உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். நீங்க ஒரு ஹெல்ப் கேட்கும் போது நிறைய பேர் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்பதான் உங்களுக்கு உணர்வே வரலாம், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை கூட இல்லாம நான் வந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நம்ம வந்து யாருமே இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதுல உண்மையா இருக்கீங்களா? எக்கால சத்தம் வானத்துல துணிக்கப்படும், அப்பொழுது நாம் எல்லாம் கண்டிப்பாய் ஆண்டவர் இப்போ வருவாரா, நாளைக்கு வருவாரா, நாளானைக்கு வருவாரான்னு நமக்கு கேட்கல. ஆனா கர்த்தர் வந்து நாளைக்கு காலையில வருவார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்குது, நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக இன்னைக்கு நைட்டு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துப்புட்டு எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு மாடியில் போய் காத்திருக்க முடியுமா நானு? ஹலோ, கேட்கல? காத்திருக்க முடியுமா? இந்த பாலாஜி லாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, பால் ஆசில் லாரி அவர் பேர், ஆனா ஷார்ட்டா வந்து பாலாஜி லாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரர் வந்து வருகை குறித்து ரொம்ப பிரசங்கம் பண்ணுவாரு. அவர் வந்து மரித்து போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து செத்து 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன், உங்களை எல்லாரும் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன உடனே சொத்தெல்லாம் வித்துட்டு அவருக்காக காத்திருந்தவங்க நிறைய பேர். அப்போ சிலர் வந்து சில செய்திகளை கேட்ட உடனே என்கிட்ட வந்து போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் என் சொத்தெல்லாம் வித்துருவான்னு கேட்டாரு. சொத்தெல்லாம்? நான் உடனே கேட்டேன், ஏன் கடன் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல, ஆண்டவர் தான் வர்றாருல பாஸ்டர், வந்துட்டார்ல. அப்ப நான் போகலையே. இல்ல, ஆண்டவர் தான் வந்துட்டார்ல. என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு ஊழியக்காரருடைய பேரை சொல்லி சொன்னாரு, அவர் பேசுறத பார்த்தா அவ்வளவுதான் பாஸ்டர், இனியெல்லாம் காலம் தாங்காது. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. நான் வருகையை நான் விசுவாசிக்கிறேன், வருகையை எதிர்பார்க்க. வித்துறவா சொத்தை, சரி வித்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க, வித்துட்டு எல்லாம் சாப்பிட்டு அழிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வெறுங்கையா அப்படியே போயிடலாம் இல்ல. சரி, நீங்க நாளைக்கு நாளானைக்கு வந்துருவாருன்னு விசுவாசிக்கிறீங்க. ஒருவேளை நாளானைக்கு வராம அவருக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு, அவர் ஆண்டவருக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு, ஒரு மாசம் தாண்டி வரப்பா அப்படின்னு அவர் டேட்டை ஃபிக்ஸ் மாத்திட்டாருன்னா என்ன பண்றது? ஏன்னா அவருக்கு நம்ம டேட் கொடுக்க முடியாது. வரலான்னு தான் இருந்த, சரி என்னாலும் அங்க ரத்னபிரிக்காரன் ஒருத்தன் கத்திட்டே கிடந்தான், இன்னும் கொஞ்சம் இறக்கம் வைங்க அப்படின்னு, அதனால வரலன்னு சொன்னா என்ன பண்றது? ஒரு 10 நாள் லேட்டா வந்துட்டாருன்னா என்ன பிரதர் பண்றது சாப்பாட்டுக்கு அப்படின்னு. அடுத்த வார்த்தை வரும், அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல. அவன் நிறைய பேருக்கு காமெடி ஆயிடுச்சு வாழ்க்கை. அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிடணும், எல்லாத்தையும் முடிச்சிடணும், எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். காலி பண்ணி அப்படியே உட்கார்ந்தாதான் அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு சமாதானம் வரும். இல்ல இல்ல, ஆனா அந்த கேரக்டருக்காக நீங்க வருத்தப்படுவீர்களே. ஆனால் இயேசு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார்,
இயேசு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தவும். பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் நான் இழந்து, எல்லாவற்றையும் நான் கொடுத்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு யோசனை கூட இல்லாம என் டைமே நான் வீண் பண்ணி, என் நாட்களை வீணடிச்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லாம நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தெரியுது. ஆனா நான் நம்புறேன், இயேசு உங்க மேல இரக்கம் காண்பிப்பார். கர்த்தர் ஏசாவின் மேல இரக்கம் காமித்தவர் உங்க மேல இரக்கம் காமிச்சு உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். நம்புறவங்க சத்தமாய் அப்பாவை பார்த்து நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே, முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு கண்டிப்பா என்ன வேணும்? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லைன்னா கூட எதிர்காலத்தை குறித்து அக்கறை இருக்கணும்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க எல்லாரும். வெட்கப்படும், அப்பதான் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கொடுங்க, சொல்லுங்க, எதிர்காலத்தை குறித்து அக்கறை இருக்கணும், உங்க வாழ்க்கையை குறித்து அக்கறை இருக்கணும். ஆமேன். எத்தனை பேருக்கு அக்கறை இருக்குது? ஆமேன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உடைய ஃபியூச்சரை குறித்து கண்டிப்பா அக்கறை வேணும்பா. நாளைக்குள்ளத நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு நினைச்சிட்டு தள்ளி விடாத, தயவு செய்து தள்ளி விடாத. உன்னுடைய திருமணம் ஆகிறதற்கு முன்பாக உன்னுடைய பாதையை நீ அந்த பாதையில நீ நிக்கணும். இதான் உனக்கு பாதை அப்படின்னு உனக்கு தெரிய வரணும். கல்யாணத்திற்காக ஆயத்தமாகி இன்னும் திருமண வாழ்க்கைக்குள்ள போகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கான பாதையில உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிடணும். இதுதான் உன் வேலை, இதுதான் உன் சம்பாத்தியம், இதுதான் உன் ஃபியூச்சர், இதுதான் நீ பண்ண போற அப்படின்ற ஒரு ஒரு பிளான் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஓட முடியும். அப்படி இல்லாதவங்க அந்த பாதையை கர்த்தரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 1 முதலாவதாக சொல்லுங்க, நம்பர் 1 முதலாவதாக தன்னுடைய பிறப்பிலே தோற்று போனவன். நம்பர் 2 ரெண்டாவது தன்னுடைய தெரிந்தெடுப்பிலே தோற்று போனவன். நம்பர் 3 மூன்றாவது பாசம் காட்ட சரியான நபர் இல்லாமல் தோற்று போனவன். நம்பர் 4 தன்னை அதை அடக்குவது. அதை மாத்திங்க, அந்த ஹெட்டிங் மாத்துங்க. தன்னை அதை முடிவு எடுக்கிறதுலன்றது இல்லை, தன்னை அடக்குவதிலே தோற்று போனவன், தன்னுடைய அடக்குவதிலே. நம்பர் 5 ஐந்தாவதாக தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அறிவில்லாதவன், அறிவற்றவன், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறதுல தோற்று போனவன். நம்பர் 6 ஆறாவதாக நீங்க 25ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, 25ஆம் அதிகாரம் அதே வசனம் தான், 25ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாசகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சோ நம்பர் 6 ஆறாவது ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினவன். ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளாததுல தோற்று போய் ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணல தோற்று போனவன். நம்பர் 7 ஏழாவது அடுத்து வேகமாக போலாம். நீங்கள் 26ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரம் 34. ஏசா 40 வயது ஆன போது ஏத்தியனாகிய பேரினுடைய குமாரத்தியாகிய யுத்தியையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மத்தையும் விவாகம் பண்ணினான். நன்றாய் கவனிங்க. நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ நம்பர் 7 ஏழாவது ஏசா தன்னுடைய வாழ்க்கையில எங்க தோற்று போனான் அப்படின்னா, தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே தோற்று போனவன் தான் இந்த ஏசா. அப்படின்னா அவன் 2 பேரை கல்யாணம் பண்றான். எதை நினைச்சு கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா பாத்துக்கணும், இந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அடுத்து திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க நம்முடைய அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கல, அந்த மருமகள்கள் இவங்க 2 பேருக்கும் மனநோவா இருந்தார்களாமா. தன்னுடைய வாழ்க்கையை செலக்ட் பண்றதுலே அவன் தோற்று போயிட்டான் பாருங்களேன். தன்னுடைய திருமண உறவிலே தோற்று போயிட்டான் பாருங்களேன். இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஏசாவை போல, உண்மையிலே பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போனது வேற எங்கேயும் கிடையாது, என்னுடைய திருமண உறவுல நான் தோற்று போனதா நான் ஃபீல் பண்றேன். ஏசாவை போல எனக்கு ஒரு சரியான கணவன், எனக்கு ஒரு சரியான மனைவி எனக்கு அமையல, என் பிள்ளைக்கு ஒரு சரியான கணவன், என் பிள்ளைக்கு சரியான ஒரு மனைவி அமையல. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த குடும்பத்தையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் மறுபடியும் நிலைநிறுத்தி விசுவாசிக்கிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உங்களை தொடுகிற தேவ பிரசன்னம்
பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றுபடுத்தட்டும். சமாதான குறைவுள்ள குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தை வர்ஷிக்க பண்ணட்டும். அல்லேலூயா. சோ நம்பர் 7, 7வது, திருமண உறவிலே தோற்று போனவன் தான் யார் அப்படின்னா இந்த ஏசா. ஸோ நம்பர் 8, 8வதாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்களேன். இந்த 8வது 27ஆம் அதிகாரத்தை எடுங்க. 27ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு போடும்படி வனத்திற்கு போனான். கவனிங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய தகப்பனாருக்கு கண்ணு தெரியல. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா, இவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் இந்த பையன் இழந்துட்டான். ஆனா இவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு போய் இவன் சமைச்சு கொண்டு வர்ற பையன். அதனால கடைசியாக இவனுக்கு ஆசீர்வாதத்தையாவது கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால கண்ணு தெரியாம இருந்தாலும் அவனை மட்டும் தனியா அழைச்சிட்டு போயிட்டு, எப்பா நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன், நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு கொடுத்துரு, நான் அவனை சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறேன்றாரு. இந்த ஏசா அப்பா அந்த வார்த்தையை சொன்னாரோ இல்லையோ, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு 2வது எந்த தாட்டுமே வரல. அடுத்த நிமிஷமே அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டான். அப்படின்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அப்பாவுக்கு கண்ணு தெரியல, நமக்கு கண்ணு தெரியுது, அப்பா இதை மறைச்சு சொல்றாரு. அவனுக்கு இல்லாம எனக்கு மட்டும் சொல்றாரு. ஏன்னா அவன் ஏற்கனவே 2 ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டான். அம்மா ரொம்ப அவனுக்கு சப்போர்ட். அப்பா இப்ப சொல்லி இருக்கிறாரு, யாராவது பாக்குறாங்களா, யாராவது ஒட்டு கேட்கறாங்களா? நமக்கு எப்பவுமே ஒரு கான்சியஸ் இருக்கும் அது மாதிரி, இந்த மாதிரி சீக்ரெட் எல்லாம் சொல்லும் போது. ஆனா ஏசாவுக்கு தன்னுடைய தாய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு கனவுல கூட. அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏசா வெகுளியான ஒரு மனுஷன், ரொம்ப வெகுளித்தனம். அப்படின்னா நல்லது கெட்டது, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவு கூட இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் எப்படி இருக்கணுமா மாமா? சத்தமா சொல்லுங்க. பாம்புகளை போல வினா உள்ளவர்களாய் இருக்கிற ஜீவ ஜந்துக்களிலே பறக்கிறதுலையே ரொம்ப அமைதியானது, சாந்தமானது, கசப்பே இல்லாதது, பிச்சே இல்லாதது புறா. இருக்கிற எல்லா ஜீவராசிகளிலையும் ரொம்ப மோசமானது, விஷத்தன்மை உடையது, வஞ்சிக்கிறது, பிசாசே தனக்குன்னு செலக்ட் பண்றது எது? கேட்கல, சர்ப்பம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கத்துல நீ புறாவா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நீ என்னவா இருக்கணும்? வினா வேணும், உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கணும். அப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம். யாருக்காக கர்த்தர் சொல்றான்னு தெரியல, பாஸ்டர் என்னை எல்லாரையும் ஏமாத்திடுவாங்க, என்னை எல்லாரையும் ஏமாத்திடுவாங்க, நான் ரொம்ப வெகுளியான ஒரு ஆளு, நான் ஆசீர்வதிக்க கூடுமா? கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா? என்னை மேன்மைப்படுத்த முடியுமா? எங்க தாய் என்னை சொல்லிட்டாங்க, நீ இப்படியே இருந்தேன்னா எல்லாத்தையும் நீ இழந்துருவப்பா. ஆனா தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் கர்த்தருடைய கரத்தினால். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய வெகுளித்தனத்தை எல்லாம் உலகம் வித்தியாசமாய் பயன்படுத்தும் போது, இயேசு என் பட்சத்திலே இருந்து எனக்காக வழக்காடி என்னுடையதை மீட்டு கொடுத்து, நான் நம்புறேன் கர்த்தர் என்னை யாக்கோபுக்கு முன்பாக, எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு ஏசாவை நடத்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென், thank you Jesus, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராமா? ஏசாவுனுடைய கேரக்டர் என்னன்னா, அவனுடைய 8வது கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ரொம்ப வெகுளித்தனமான ஒரு மனுஷன், ரொம்ப சாஃப்டான அப்படின்னு. அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒரு பக்கம் மட்டுமே பார்க்கிறவன். அவனுக்கு இன்னொரு பக்கத்தை என்ன பண்ண தெரியாது, பார்க்க தெரியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனை சந்திக்கும் போது வெறும் ஒரு பக்கம் இல்ல, கண்டிப்பா எத்தனை பக்கத்தை பார்க்கணும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கம் இருக்குது, 2 பக்கம் இருக்குது. அதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி. ஏசாவுனுடைய கேரக்டர்ல நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க. ஒரு பக்கமே பாசமா சொல்லிட்டாங்கன்னா நம்பிடுறது, வாக்கு கொடுத்தாங்கன்னா நம்பிடுறது, அப்படின்னா ஓகே அவ்வளவுதான்றது. இல்ல இல்ல இல்ல, எப்பவும் எந்த காரியத்தை துவங்கும் போதும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பக்கத்தை இல்ல, எத்தனை பக்கத்தை பார்க்கணும்?
ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கூட லாபத்தை மட்டும் கணக்கு போட்டுறக்கூடாது, எதையும் கணக்கு போட்டுறணும். நஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நஷ்டம் வந்தா நான் இந்த நஷ்டத்துல இருப்பேனா, 4 மாசம் இந்த கம்பெனி ஓடலைன்னா என்னால ரன் பண்ண முடியுமா. வெறும் லாபத்தை மட்டும் கணக்கு போட்டுறக்கூடாது, 2 புறத்தையும் பார்க்கணும். 2 புறத்தையும் பார்க்கணும். திருமணம் ஆக போகிறவர்கள் எல்லாம் அப்படிதான், 2 புறம் இருக்குது. திருமண வாழ்க்கையில நான் நினைச்சிருக்கிற மாதிரி என்னுடைய கணவனார் என்னுடைய மனைவி அமைஞ்சா நான் இப்படி போலாம். ஒருவேளை அப்படி அமையல, வித்தியாசமா இருக்குதுன்னா நான் எப்படி அதை மாத்தணும், நான் எப்படி அதற்காக சரியாய்க்கணும்ன்ற ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தரணும். இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது உங்களால. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவர். சோ நம்பர் 9, 9வதாக நீங்க 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, 27ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். சரி, எனக்கு உண்மையிலே இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவனுடைய 9வது தோல்வி என்ன அப்படின்னா, இவன் லக்கே இல்லாத ஒரு ஆள். யாரு சொல்லுங்க? இவங்க அப்பா கேட்கிறாரு, யாக்கோபிட்ட கேட்கிறாரு, எப்பா இவ்வளவு சீக்கிரமா இது உனக்கு எப்படி அகப்பட்டுச்சுன்னு கேட்கிறாரு. உடனே யாக்கோபு ஒரு டயலாக் விடுறான் பாருங்களேன். என்ன டயலாக்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். ஆனா அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்கு பாருங்க அந்த புள்ள. அம்மா ஒரு புழுகினி, புள்ள அதை விட அப்பனா இருப்பான் போல தெரியுது. அந்த அம்மாட்ட கேக்குது அந்த புள்ள, அம்மா எங்க அண்ணன் பிறக்கும் போதே நிறைய முடி உள்ளவன். அவன் எந்த அளவு யோசிச்சிருக்கான் பாருங்களேன் யாக்கோபு. கண்டிப்பா அப்பா என்ன பண்ணுவாரு, தடவி பார்ப்பாரு. இவன் கெஸ் பண்ணது நடந்துச்சா இல்லையா, நடந்துச்சா இல்லையா? உடனே அவங்க அம்மா ஐடியா சொல்றாங்க, நீ ஏன்பா கவலைப்படுற, உனக்கு முடிதானே வேணும், உனக்கு நேச்சரா முடியலன்னா நான் ஆர்டிபிஷியலா உண்டு பண்றேன்னு அடிச்ச ஆட்டினுடைய தோலை மேல போத்தி இப்ப போ. என்ன ஐடியா, கிரிமினல் வேலை. அப்போ இவன் போய் நின்ட்டான். இப்ப போய் நின்ன உடனே அவங்களுடைய தகப்பனார் இவ்வளவு சீக்கிரமா நேர்ந்துச்சா அவருக்கே ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, நீ வேட்டையாட போனா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் தாண்டி தான் அது கிடைக்கும். உடனே சொன்ன உடனே அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை ஏசா அந்த ரூமுக்குள்ள பூந்திருந்தான்னா நடக்கிறதே சொல்லுங்களேன் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அந்த சீன் நினைச்சு பாருங்களேன். ஒரு அவன் ஆசீர்வதிச்சு இயேசுவின் நாமம் அப்படி கை பா என்ன என்ன டே யாரா நீ, அவன் திருட்டு பய திரும்ப வந்திருக்கிறான், அவனை வெளியே துரத்துங்க போடா அப்படின்னு செவிங்களே அந்த பக்கம் போய் உட்காரு. நீ இங்கே வந்துட்டியா? அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவன் கதையே வேற. ஆனா கரெக்டா அவங்க அப்பா செக் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து முடிச்சு இவன் வாசல்ல போறான். இவன் திரும்பி பார்த்தீங்கன்னா இவன் இந்த ரூம்குள்ள வந்து போறான், சம்பந்தமே இல்லாம. நீ எதுக்கு இப்ப வந்துட்டு போற, சரி சரி போ அப்படின்ட்டு உள்ள வந்தா அந்த 1 நிமிஷத்தினுடைய அந்த 5 மினிட்ஸ்னுடைய அந்த கேப் அவனுடைய வாழ்க்கையே அப்படியே சீரழிக்க பண்ணிருச்சு. அதான் நிறைய பேர் ஏசாவுக்கு தலைமையில என்ன வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, அவன் லக் இல்லாதவன், அவன் ராசி இல்லாதவன். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையே, இந்த 10 விஷயத்துல இந்த விஷயம் உன்னுடைய விஷயமா கூட இருக்கலாம். உண்மை பாஸ்டர், உண்மை பாஸ்டர், எல்லாருக்கும் சரியா நடக்கும். நான் போகும்போது ஸ்டாப் ஆயிடும் பாஸ்டர், நான் போகும்போது அது நடக்காது. எல்லாரும் அதுல வெற்றி பெறுவாங்க, ஆனா ஏன் கை வச்சா அது ஒண்ணும் இல்லாம போயிடும். நிறைய பேர் டைரக்டா என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ தரித்திரம் பிடிச்சவன், நீ தரித்திரம் பிடிச்சவன், நீ கை வச்சா ஒண்ணு கூட உருப்படாது, அது விளங்காது, அது நல்லா வராது. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை வருத்தப்படுத்தினாங்களா? இந்த வார்த்தையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தினாங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் என் கர்த்தருடைய கரத்தினால். ஆமென் சொல்லுங்க. உலக ராசி இல்லாத சொன்ன உன் கைய கர்த்தர் ஆசீர்வதிச்சு பெஸ்டா ஆசீர்வாதமான கையாய் சீக்கிரம் மாற்றுவார். இந்த வருஷம் அது நடக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பா கர்த்தர் இனி யோசேப்பு கை செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சது போல நீங்க கை வைக்கிற எல்லாம்
ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் நம்புறேன், நீங்க இனி நான் ஜெபிக்கிறேன், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க கை வைக்கிறதுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். நீங்க லக்கு இல்லாத ஆள் இல்ல, நீங்க லக்கு உள்ள ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற ஒரு காலம் சீக்கிரமாய் வந்துவிடும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிள்ளைகளை இப்ப குறிச்சு நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு இதே பேர் தான் பாஸ்டர் இருக்குது, என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி வச்சே திட்டுனாங்க பாஸ்டர். கைகளை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதற்காய், என் பிள்ளை இனி காலடி எடுத்து வைக்கிற அடி உறுதிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நிச்சயமாய் உறுதிப்படும் வாலிப தம்பி, உறுதிப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஸ்கூல்ல, உன்னுடைய காலேஜ்ல, எந்த இடத்துல எல்லாம் நீ ஒன்றுமில்லைன்னு சொல்லப்பட்டாயோ, கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் உன்னை ஹல்லேலூயா நீ தேறினவன், நீ நன்மை உள்ளவன், உன் கையில ஆசீர்வாதம் இருக்குன்னு கண்டுகொள்கிற நாள் வரும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு சாட்சியை சொல்லி வேகமாய் நான் ஒரு பாயிண்ட்ஸா இருக்கு முடிச்சிடறேன். உங்களுக்கு ஒரு விஷயம், சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு 4-5 பேர் வந்து சைக்கிள் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு நாள் ஒரு பையனை பார்த்து அந்த சைக்கிள் கேட்டேன். ஜஸ்ட்டு வந்து எப்போவுமே மதியானம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போனதே இல்லை, ஏன்னா 3 கிலோமீட்டர் எங்கள் வீடு, நடந்து போக முடியாது. அப்போ சும்மா ஒரு நாள் இவன் சைக்கிள் கொடுக்குறான், 1 ஹவர் இந்த கேப்பில் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிளை கேட்ட உடனே அவன் சொல்லும் போதே சொல்லி கொடுத்தான்டே, சைக்கிளை நான் யாருக்கும் கொடுத்ததில்ல, பத்திரமா எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். நான் பாருங்களேன், என் கையில் வந்ததே என்னமோ தெரில, கரெக்டா கொண்டு ஒரு ஆட்டோ மேல விட்டேன். அதுவும் அத்தம் கூட போல, வீட்டுக்கும் போல, வழியிலே விட்டு அந்த வீல் ரவுண்ட் இருக்கு பாரு, இப்படி திரும்பிருச்சு. அது டோட்டலாவே உள்ள போய் மடிங்கிருச்சு. சைக்கிளை தூக்கணும் இப்படி வருது, ஒரு வீல் தான் சுத்தி, இன்னொரு வீல் மடிஞ்சு போய் கிடக்குது. அப்பெல்லாம் சரி பண்றதுக்கு சுத்தமா காசு இல்லை, வீட்டுல காசு கேட்டா கொன்றுவாங்க நம்மள. ஐயோ, பயந்த பயம் வந்து அவ்வளோ பயம். கொண்டு போய் இந்த சைக்கிள் கடையில விட்டுட்டு இவன்ட்டு இப்போ சொல்லவும் முடியாது, டேய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பசி சாப்பிடல, இந்த மாதிரி ஆயிடுச்சா சைக்கிள், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே அவன் திட்டினா பாருங்க, திட்டு, நாசம் பிடிச்சவனே, தரித்திரம் பிடிச்சவனே, என்னென்ன சொல்லி திட்ட முடியுமோ மொத்தத்தையும் திட்டினான். அன்னையிலிருந்து என் ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒருத்தன் கூட என்னை நம்பி ஒரு பொருள் கொடுக்க மாட்டான், ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டான். ஆனா இன்று நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் அந்த சாட்சியை நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு எது வச்சாலும் உருப்படாது, அன்னைக்கு எது என் கையில கொடுத்தாலும் நாசமாயிரும். ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், என் கையில கர்த்தர் கொடுத்ததெல்லாம் எடுத்து என் கையில வச்சு அப்படியே செய்யும் போது அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என் ஆண்டவர் தான் உங்க ஆண்டவர், என் ஆண்டவர் தான் உங்க ஆண்டவர். இதே சூழ்நிலையில ஏதோ ஒரு தம்பி, ஏதோ ஒரு தங்கச்சி போயிட்டு இருக்கலாம், மகன் நீ சைக்கிளுக்காக அப்படி சொல்லாம இருக்கலாம், ஏதோ ஒண்ணு என்கிட்ட எந்த பொருளுமே கொடுக்க மாட்டாங்க. உங்க அம்மாவே உன்னை நம்பி கொடுக்காம இருக்கலாம், உங்க அப்பாவே உன்னை நம்பி கொடுக்காம இருக்கலாம், இவன் உடைச்சிருவான், இவன் முடிச்சிருவான், இவன்கிட்ட காப்பாற்றணும். ஆனா நான் நம்புறேன், அதே நிலைமையில தான் ஏசா இருந்தார். ஆனா ஏசாவை கர்த்தர் ஒரு பெரிய மலை நாட்டிற்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்பர் 10, 10வது கடைசியா 27ஆம் அதிகாரம் 38வது வசனம். 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது 38 வாசிக்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுத. எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் எப்போ அழுகதான் வரும். நம்ம ஏசாவை இதுவரைக்கும் அவங்க அப்பா பார்த்தது எப்படிதான் பார்த்திருக்கிறாரு சொல்லுங்க. அவங்க பையனை அவங்க அப்பா பார்க்கும் போதெல்லாம் வீரனாமும் தைரியசாலி தான் பார்த்திருக்காரு. என் பையன் சிங்கம்பா, அவெல்லாம் ஒன்ன மாதிரி வீட்டுல யாக்கோபை திட்டும் போது கூட அவங்க அப்படி எப்படி திட்டுப்பாரு, நீ சும்மா வீட்டுல உட்காந்து இருக்கிற மாதிரி இல்ல, அவன் சிங்கக்குட்டி, அவன் எங்க போயிருக்கான், காட்டுக்கு போயிருக்கான்டா, வரும்போது மானோட தானே வருவான், வேட்டாடி தானே வருவான். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அதைரியசாலியாய், கோழையாய், பயப்படுகிறவனாய், அழுகிறவனா அவங்க அப்பா ஏசாவை பார்த்ததே இல்லை. இவன் பெரிய பலசாலி, இவன் பெரிய மனதைரியம் உள்ளவன்,
இவனை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா ஏசாவை குறித்து ஒரு பெரிய கற்பனை கூட்டம் கட்டிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலே ஏசா வெளி தோற்றத்திற்கு தைரியசாலியாய் பலசாலியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவன் யார் தெரியுமா? ஒரு பயங்கரமான ஒரு கோழை. ஒரு பெரிய நமக்கா இருந்தா அந்த இடத்துல கோபம் தான் வரும். நமக்கா இருந்தா அந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா அவ்வளோ பெரிய களைத்து போய் அவசர அவசரமா சமைச்சிட்டு வந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்லும் போது தன்னுடைய தகப்பனார் சாப்பிட்டு தன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்றத அவனால பொறுத்துக்கவே முடியல. அழுறா, என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த ஒரே ஒரு பிளஸிங் மட்டும்தான் அப்பா வச்சிங்களா, எனக்கு வேற ஒண்ணு கூட வைக்கலையாப்பா. சத்தமிட்டு அழுதானா, சத்தமிட்டு அழுதானா. அப்ப எந்த அளவுக்கு அவன் உள்ளுக்குள்ள, அவன் மனசுக்குள்ள அந்த ஃபீல் எந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள வேதனையா இருந்திருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ பலசாலியை போல நடிக்கலாம், நீ பெரிய தைரியசாலியை போல இருக்கலாம், ஆனா உன் உள்ளம் உடைஞ்ச உள்ளம். நீ ஃபெயிலியர்ன்ற வார்த்தை உன் இதயத்துக்குள்ள பேசிட்டே இருக்கலாம், நீ பிரயோஜனமற்றவன் என்கிற வார்த்தை உனக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். இந்த ஏசாவுனுடைய அதே நிலைமை உங்களுக்கு நீடிச்சுட்டே இருக்கலாம். உண்மைதான் பாஸ்டர், இந்த ஏசாவுனுடைய சேம் கேரக்டர் இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்ன நீங்க உட்கார வச்சீங்கன்னா நான் அழுதுருவோம் பாஸ்டர். என் மனசு முழுக்க அத்தனை நாட்களும் தன்னுடைய தோல்வியை தன்னுடைய தகப்பனுக்கோ தன்னுடைய தாய்க்கோ தன்னுடைய சகோதரனுக்கோ அவன் காமிச்சதே இல்லை. ஆனா அத்தனையும் சேர்த்து இனி நான் தோற்றக்கூடாது, இனி நான் ஜெயிச்சே ஆகணும்னு தன் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் அன்னைக்கு கொடுத்துட்டான். என் வாழ்க்கையினுடைய கடைசி முயற்சி அவ்வளவுதான். இதுவரைக்கும் எத்தனையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அப்பாட்டண்டு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சு அவன் வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து அந்த 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 மிருகத்தை எடுத்து சமைச்சு பத்திரப்படுத்தி கொண்டு வந்து வர்ற வரைக்கும் அவனுடைய இருதயத்துல ஒரே ஒரு டார்கெட், சீக்கிரம் போயிடணும், சீக்கிரம் போயிடணும், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைச்சான். ஆனா எவ்வளவு கற்பனையா எவ்வளவு நினைப்பாய் அவன் போயிட்டு வந்தானோ, அவன் கனவுல கூட இப்படி ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கல. ஆனா அவனுக்கு அங்க எதிராய் நடக்குது. அவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தரை வாங்கிட்டான். அவனுடைய உழைப்பிற்கு அங்க மரியாதையே இல்லை. அவன் பட்ட பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் கூட அந்த இடத்துல இல்லை. என் தகப்பனே, என் தகப்பனே, இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலை இருக்கிறதா ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல உணர்த்துற. இதே சூழ்நிலை தான் பாஸ் எனக்கு நீடிச்சுட்டே இருக்குது. ஆனா ஏசாவின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஏசாவுக்கு மலை நாட்டை கொடுத்து பிளஸ் பண்ணி யாரும் அதுல இருந்து ஒரு அடி கூட நிலம் கூட எடுக்க கூடாது, அது மொத்தத்தையும் என் மகனாகிய ஏசாவுக்கு நான் கொடுத்தேன்னு சொன்ன அந்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, வெகு சீக்கிரத்துல இப்படி ஒரு நாளை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இந்த 10 பலவீனத்தின் மத்தியிலையும், இந்த 10 பலவீனத்தின் மத்தியிலையும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்கிறதை கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை. Thank you Jesus, thank you Jesus, amen, hallelujah. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால், ஹல்லேலூயா. சோ இந்த 10 பலவீனமும் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் நம்புறேன் உங்களை அழைத்த தேவன் அவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை கொடுங்க. இந்த 10 பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கு. நம்பர் 1, முதலாவது பிறவியிலே தோற்றவன். நம்பர் 2, தெரிந்தெடுப்பில் தோற்றவன். நம்பர் 3, பாசம் காட்ட சரியான நபர் இல்லாத அதிலே தோற்று போனவன். தன்னை அடக்குவதில் தோற்று போனவன். எதிர்கால பற்றி அறிவிலே தோற்று போனவன். ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணி அதிலே தோற்று போனவன். திருமண உறவிலே தோற்று போனவன். அதை ஒரே பக்கமாய் பார்த்து வெகுளியாய் உலகத்தின் பார்வையிலே தோற்று போனவன். 9வது, ராசியே இல்லாதவன். நம்பர் 10, எதையும் தாங்கக்கூடிய மனம் பக்குவம் இல்லாத, வெளியிலே பலசாலியான, உள்ளுக்குள்ளே ஒரு கோழை. ஆனா அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய சகோதரன் ஆடு மாடுகள் எல்லாம் அனுப்பும்போது திரும்பி வரும்போது சொல்றான், இதெல்லாம் என்னத்திற்கு? என் கர்த்தர் என்னை நிறைவாய், உன்னை விட நிறைய என்ன கர்த்தர் கொடுத்துட்டாரியா. நீ தான் பரதேசிய போல அலைஞ்ச, ஆனா கர்த்தர் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். இந்த ஆண்டு
ஆண்டவர் உங்க எல்லாரையும் நினைக்கிற ஒரு ஆண்டாய் மாறிடட்டும். ஆமென் சொல்லு.